ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க எப்படி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துகிட்டு அவங்க வெயிட் லாஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் எடுத்திருக்கோம். இது இந்த சீசனில் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு. இதை நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு நல்லா கழுவிட்டு கட் பண்ணாலே போதும். அது கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டாலே அது நல்லா ஜூஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லா உங்களுக்கு வெறும் அதில் உள்ள தண்ணி மட்டும் வந்துடும். அதை மட்டுமே நம்ம குடித்தா போதும். நமக்கு காலையில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் கிடச்சிரும். ஆனால் இது நல்ல எனர்ஜியாக இருக்கணும்னா நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா தேனோ சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும். நம்ம சீனி அந்த மாதிரி சேர்க்கும் போது தான் நம்ம உடம்புக்கு அது கெடுதியாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது அதில் உள்ள அயன் சத்து எல்லாமே நமக்கு கிடச்சி நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த ட்ரிங்க்லேருந்தே கிடச்சிரும். இந்த சீசனில் கிடைக்கிற இந்த வெள்ளரிக்காயிலேருந்து நமக்கு தேவையான குளிர்ச்சி இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு கிடைக்கும். அப்புறம் தேவையில்லாத கெட்ட நீர் எல்லாத்தையுமே இது வெளியேற்றிடும். அப்புறம் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த வெள்ளரிக்காய் ஜூஸை நம்ம போட்டு வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறப்ப இதை குடிச்சிக்கலாம். இது போடுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கலர் மாறிடும் நம்ம நாட்டு சக்கரை போட்டோன்னே. இது நாட்டு சக்கரை போடாமல் குடிக்கிறவங்க கூட குடிச்சிக்கலாம். இதை இதை போல் சர்வ் பண்ணி நம்ம காலையில் டீக்கு பதிலாக இதை குடிச்சிக்கலாம். இது நம்ம குடிக்கிறப்ப நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தியானதாக அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறதாகவும் இருக்கணும் நமக்கு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ஒரு கிழங்கு, கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கிழங்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சீனி கிழங்கு எடுத்துருக்குறோம். இதை நல்லா நம்ம கழுவிட்டு மண் எல்லாம் போக கழுவிட்டு இதை போல் குக்கரில் வச்சு விசில் விட்டோன்னா ஒரு 4-5 விசில் விட்டோன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நம்ம இதை எதுவுமே சேர்க்காமையே சாப்பிட்டுக்கலாம். இது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம குடிச்சிருக்கிற அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ்க்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்ல வயிறும் நிறைஞ்சிருக்கும். நமக்கு தேவையான எனர்ஜி இந்த 2 இதையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும் போது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நம்மளும் எனர்ஜியாக இருக்கலாம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.